வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஆஸ்கியா கார்டன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆஸ்கியா கார்டன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ்கியா கார்டனில் உள்ள எல்லா செடிங்களையும் பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம கார்டனில் என்னென்ன செடி வச்சுருக்கேன், அது எந்த அளவில் காய்ச்சிருக்கு அப்படின்னு நிதானமாக சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம கார்டனில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் செடி தான். பாருங்கள், நம்ம தோட்டத்தில் நம்ம ஆஸ்கியா கார்டனில் எப்படி அழகாக காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சிருக்கும். செடியில் எந்த ஒரு பூச்சி தொல்லையுமே இருக்காது. நீங்களே பார்ப்பீங்க. நிறைய வீடியோஸ் கூட நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோலையுமே உங்களுக்கு தெரியும். நம்ம ஆஸ்கியா கார்டனில் எப்பயுமே பிரிஞ்சால் ஃப்ரெஷ்ஷானதாக தான் இருக்கும்னு. அதே மாதிரி பாருங்கள் கத்திரிக்காய் செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. கத்திரிக்காயுமே பார்த்திங்கன்னா ஒன்று கூட சொத்த கத்திரிக்காயே இல்லை. எல்லாம் கத்திரிக்காய் செடிகளின் சாகுபடி, கத்திரிக்காய் செடியோட வளர்ப்பு முறை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள் நம்ம ஆஸ்கியா கார்டனில். அதனால தான் இன்றைக்கி கார்டன் டூர்னு போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆஸ்கியா கார்டனில் இருக்க எல்லா காய்கறியுமே வீடியோவாக போடுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்ட் 2வாக போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா 4 காய்கறிங்களை பற்றி மட்டும் தான் போட்டிருக்கேன். அந்த செடிகளையும் தான் சுற்றி காட்டியிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2வில் நல்லா கிளியராகவே தெளிவாக அடுத்த பேலன்ஸ் உள்ள எல்லாமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்னா கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்ட் 2 வீடியோவும் கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கத்திரிக்காய் செடியெலாம் வச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் செடியிலேயே பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு கத்திரிக்காயுமே நிறையா இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காய் சாகுபடின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் தான் பார்த்திங்கன்னா முத்தின கத்திரிக்காய் எல்லாத்தையுமே பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பேலன்ஸ் கத்திரிக்காய் நிறையாவே இருந்துச்சு. பாருங்கள், அடுத்ததாக பார்க்க போகிறோன்னா கடலை, வேர்க்கடலை, நிலக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய கடலை செடி பற்றி தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்கியா கார்டனில் இருக்குது. நம்ம ஆஸ்கியா கார்டனில் ஃபஸ்ட்டு இப்போ கத்திரிக்காய் பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கடலை. ஆஸ்கியா கார்டன்லேயே மேக்ஸிமம் கடலை வீடியோ தான் அதிகமாக அப்லோட் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம ஆஸ்கியா கார்டன்லேயே நம்ம அதிகமாக போட்டிருக்கிறது கடலை மட்டும்தான். இந்த கடலையை பார்த்திங்கன்னா சில பகுதிகளில் மலாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடலை பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் உள்ள பொருளாக தான் இருக்குது. இந்த கடலை மிட்டாய், கடலை எண்ணெய், இந்த மாதிரி இந்த கடலை பெருமளவில் உதவியாக இருக்குது. பாருங்கள், நம்ம ஆஸ்கியா கார்டன்லேயுமே அதனால் கடலை தான் அதிகமாக நம்ம போட்டிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா மேலே மஞ்சள் கலர் பூ வச்சுருக்க கடலை கீழே பிஞ்சு இப்போ தான் வைக்க ஆரம்பிக்குது, கம்பி இறங்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மஞ்சள் கலர் பூ இல்லாததெல்லாம் பார்த்திங்கன்னா சாகுபடிக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மஞ்சள் பூ போனதெல்லாம் நான் உங்களுக்கு ஜூமில் இந்த கடலை செடியிலேயே காட்டியிருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக ஒரு மாதிரி செடி கருப்பாக இருக்கிறதும் பூச்சி விழுந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சாகுபடிக்கு தயாரானது. நம்ம சாகுபடிக்கு தயாராகிற கடலை செடிங்கள்லாம் பார்த்திங்கன்னா கலர் நிறம் மாறிடும். அது கருப்பு கலராக